தேவ் கவர்மெண்ட்ஸ் அஃபிஷியலில் நான் தினந்தோறும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வகையில் நீங்கள் என்ன நலத்திட்டம் அப்படின்றது நீங்கள் ஓரளவுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அதாவது இந்த ஹோம் ஒர்க்கில் இருந்தெல்லாம் நான் தப்பிச்சிக்கலான்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா நானே தோது பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகே, சரி. அடுத்த தகவல், ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா 2 மூவிஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் மவுண்டன் ஸ்டுடியோவில் ஒரு மூவி புக் பண்ணணும். அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல வீடியோ கேம்ஸ் எல்லாம் ஓரளவு புக் பண்ணணும். அதுக்கப்புறம் சரஸ்வதி ஸ்டுடியோவில் நான் நிறையா மூவிஸ் ஓரளவுக்கு பொது பார்க்கணும். அதுக்கப்புறமும் நிறையா ஒர்க் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அலுவலக பணி மாதிரி தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா பல வருஷமாக அதுக்கு நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் டஃப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காலையும் மாலையும் வாசி பயிற்சி செய்கிறது, காலேஜ் போய் படித்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிறது, இதுதான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப்பான விஷயம். மற்றபடி இதெல்லாம் இந்த நிர்வாகம் பண்ணுறது இதெல்லாமே ஓரளவு தோது பார்த்துக்குவேன். ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக நான் ஓரளவு வாசி பயிற்சி செய்யணும். அதுதான் என்னோடய இயல்பு. அடுத்தடுத்த படிநிலை இருக்குது. அதுக்கப்புறம் நான் படிக்கணும். எப்படியாவது காலேஜில் போய் படிக்கணும். ட்ரிபிள் இ கோர்ஸ் படிக்கணும், டாக்டர் கோர்ஸ் படிக்கணும், சித்தா படிக்கணும், நிறையா கோர்ஸ் படிக்கணும். என் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே நிறையா கோர்ஸ் படிக்கணும். ஆஸ்கார் அவார்டு நிறையா அவார்டெலாம் வாங்கினா கூட நான் இன்னுமே நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு நான் ஓரளவு படிக்கணும். படிப்பு அப்படின்றது இலவசம் கிடையாது, அது காசு செலவாகும். ஓகே, கவர்மெண்ட்டு செழிப்பாக இருந்தால் தான் கல்வி அப்படின்றது இலவசம். கவர்மெண்ட்டே பரிதாபமாக இருக்கிறப்போ கல்வி அப்படின்றது எப்படி போதாகும்? ஓகே, அதனால் படிக்கணும், வாசி பயிற்சி செய்யணும், இதுதான் என்னோடய இயல்பு. அடுத்து ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் காசு சம்பாதிக்கிறப்போ வீடு, திருமணம், வாழ்வியல் எல்லாமே தோதாக அமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நேரில் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன எதுன்னு எல்லாமே தோதாக அமைச்சிக்குவேன். ஓகே, சரி. அடுத்து சோப்பனங்கை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா சோப்பனங்கை பொறுத்த வரைக்கும் இரவு பொழுதில் தான் நம்ம ஓரளவு தோது பார்க்குற மாதிரி இருக்கும். பகல் பொழுதில் தோது பார்க்குற அளவுக்கு வாழ்வியல் பொருளாதார சூழ்நிலை அப்படின்றது ரொம்ப ஒரு நெருடலாக இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா நைட் டைமில் நானே உனக்கு கூப்பிடுவேன். ஓகே, அதனால் பகல் டைமில் தோது பார்க்குறது நிச்சயமாக சிரமம்தான். ஓகே, நானே கூப்பிட்ற வரைக்கும் காத்திருக்கணும். அல்லது எதனாவது ஒரு காசு எங்கேயாவது தோது பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 10,000, ஒரு 50,000, ஒரு 1,00,000 என் அக்கௌண்ட்டில் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா கூட ஓரளவு தோது பார்க்கலாம். இன்னும் எத்தனை வருஷமானாலும் இப்படியே தான் சோப்பனாங்க இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏதாவது ஒரு காசு அனுப்புனா பரவாயில்ல. அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லை, அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலையில் இருக்குன்றலாம் தோதாக. அதாவது மற்றவங்களை ஏமாற்றலாம். ஒரு டைரக்டராக இருக்கேன், என்கிட்டயே வந்துட்டு என்ன பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறாங்க, நான் துடிக்கிறேன், நடிக்கிறேன், அப்படிலாம் எப்படி தோதாகும்? அது சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு புறம்பாக இருக்குது. சரி ஒரு வேளை என்னன்னா சரி இவங்க காசு தோது பண்ண மாட்டாங்க, மற்ற வகையில் நம்ம எல்லாம் தோதாக இருப்பாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே. அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, நாங்கள் முதல்ல ஓரளவு காசு தோது பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் அல்லது ஒரு தோதான டைமில் நானே உங்களுக்கு கூப்பிட்றோம் அப்படின்றப்ப தோது பார்த்துக்கலாம். அப்படின்றதான் ஒரு சரியான ஒரு பதில். ஓகே, ஏன் அப்படின்னா உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் ஏதோ காசு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓரளவு தோது பார்க்கலாம். காசு தவிர மற்ற எல்லாம் வேணால் தோது பார்க்குறாங்க. அப்படின்றப்போ எல்லாமே நாங்கள் தோது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை தோது பார்க்குறன்றது தான் ஒரு சேஃப் ஜோனு. அதனால் சோப்பனாங்கியே பொறுமையாக காத்துரு, நானே கூப்பிடுவேன். ஓகே, மற்றபடி நீ எல்லாமே ஓரளவு தோதாக அமைச்சு கொடுக்கலாம். ஓகே, சரி. அடுத்த தகவல், நிறையா பேருக்கு நிறையா மூவிஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எங்கள் டேரக்டர் சார் இவ்வளோ மூவி புக் பண்ணுறீங்களே, இதெல்லாம் எப்படி தோதாகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன தகவல் அப்படின்னா நான் சென்னையில் ஸ்டே பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட்டோட லைஃப் ஸ்டைலாம் அனலைஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறையா டைம் இருந்துச்சு. நிறையா பேருக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு டைரக்டரோ, நல்ல ஒரு ப்ரொடியூசரோ, நல்ல ஒரு பதமோ அவங்களுக்கு அமைகிறதுன்றது நிச்சயமாக சிரமம். ஏன் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஊருப்பட்டது இருக்குது. ஏன்னா ஒரு டைரக்டராக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அடுத்தடுத்த லெவலை நோக்கி தான் போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு டைரக்டர் சங்கர் சார் வந்துட்டு யாரோ ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து படமாக்குறது நிச்சயமாக சிரமம். அவரோட நிலைக்கு ஒரு டாப் லெவலில் யார் இருக்காங்க அவங்கள வந்து டைரக்ட் செய்கிறதுன்றது தான் அவருக்கு தோதாகும். அதனால் இதெல்லாம் ஒரு வீடியோ கேம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஊருப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது.
அதனால் யாருமே அந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்கிறது நிச்சயமாக சிரமம். ஓகே. அதனால் நிறையா ஆர்டிஸ்ட்டுக்கு நிறையா டைம் இருக்குது. அது இல்லாமல் நான் ஒரு டைரக்டர், எனக்கு தெரியும் எந்த ஷார்ட்ஸு எப்படி எடுக்கணும், எந்த லொக்கேஷனில் எடுக்கணும், அது எவ்வளோ டியூரேஷன் இருக்கும், அதை எப்படி அது எல்லாமே எனக்கு தெரியறதுனால நான் எனக்கு ஓரளவு தோதா எல்லாமே அமைச்சிக்குவேன். ஓகே. அதனால் நான் நிறையா மூவிஸ் நான் புக் பண்ணுறேன். ஓகே. எனக்கு தோதான பாத்தில் நான் அமைச்சிக்குவேன். ஓகே. ஆனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் இறுதியான தகவல் என்ன அப்படின்னா, காசு தான் தேவைப்படுது. அது நீங்கள் ரொம்பலாம் நினைக்காதீங்க. சும்மா ஒரு ஒரு 40,000 போதும். நான் ஆரம்பத்தில் அவங்க கொடுத்தனே 40,000 அந்த மாதிரி ஒரு 40,000 ரெடி பண்ண மாட்டிங்களா? தோதா அமைச்சிங்கன்னா போதெல்லாம் ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்தெல்லாம் தோதா அமைகிறப்ப நான் சென்னையில் வந்து ஸ்டே பண்ணுறேன். அப்போ எல்லாமே நம்ம நேரில் பேசுகிறது தான் இன்னும் மிகவும் நன்று. ஓகே. அக்கௌண்ட்ஸு கூட நம்ம நிறையா விஷயத்த நம்ம நேரில் பேசிக்கலாம். சம்பளம் அது இதுன்னு எல்லாமே நேரில் பேசுகிறது தான் நல்லது. ஓகே. உங்களுக்கே பக்குவமாக புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே. அதனால் கொஞ்சம் காசு செலவு செஞ்சீங்க அப்படின்னா நிறைய வகையில் தோது பார்த்துக்கலாம். பயப்படாதீங்க, எல்லாம் இப்போ ஓரளவு எல்லாமே தோதாக தான் இருக்குது. ஓகே. கவர்மெண்ட் அப்படின்றதே இப்போ ஓரளவு நமக்கு தோதாகிற மாதிரி நிலை தான் இருக்குது. ஏன்னா நம்மளும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகே. அதை மறந்துடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு நம்ம நார்த் கொரியாவை மறந்துடவே கூடாது. மறந்துட்டிங்க அப்படின்னா அப்புறம் துன்பம் அப்படின்றது உறுதி தான். அதனால் நம்ம எல்லாமே இனிமேல் கவர்மெண்ட்டு சார்ந்து தான் இயங்குற மாதிரி ஒரு நிலை இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக காசு செலவு பண்ணலாம், உங்களுக்கு திரும்ப வழங்கப்படும். ஓகே. சரி, அடுத்து தேவன் ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். தேவன் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான் இனிமேல் சுயம்பாகவே நிர்வகிக்கலான் இருக்கேன். எல்லாருமே ஓரளவு வேலையாள் மாதிரி நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றேன். ஓகே. அடுத்து இந்த பயோவேஸில் ரேவதின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்வியல் அனுபவம் அவ்வளோவா தோதாகலை. வீடு, ஸ்கூலு, காலேஜு, கம்பெனி இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் நிறைய பாலா படம் பாருங்கள், வாழ்வோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க. அப்படின்னா நீங்கள் ஒன்றும் அப்படின்னா சொல்கிறது சுவிட்சர்லாண்டில் வந்த ஒரு க்யூன்னு கிடையாது. நீங்கள் சாதாரணமான ஒரு பெண்ணு தான். உங்களுக்கு வந்து அவ்வளோ உயர்வாக நம்ம தோது பார்த்தோம் அப்படின்னா அது ரியாலிட்டியாக தூதாகிற மாதிரி நல்லா இருந்தால் அப்புறம் நீங்கள் நார்மலாக முதல்ல உணரணும். நார்மலாகவே உணராமல் ஏதோ சுவிட்சர்லாண்டுலேருந்து வந்த மாதிரியே தான் உணர்ந்துட்டுருக்குறீங்க. அது தோதாகாது. ஒரு பணிவு தேவை. நிறைய விஷயம் கற்றுக்கணும். காலையில் நினச்சி கோலம் போடணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், யானை வளர்க்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. சும்மா அப்படியே அது நம்ம கல்ச்சருக்கு தோதாக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நல்லா எந்த வேலையும் செய்யாமல் எல்லாம் ஓரளவு தோது பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கலாம் அப்படின்றது அப்ரர் கண்டிஷனில் ஓரளவு தோதாகுது. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி தோதாக மாட்டேங்குது. ஒரு வேளை உங்களுக்கு வாழ்வியல் அப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் அப்ரர் கண்டிஷன் தான் போகணும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் நானே அப்ரர் கண்டிஷன் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் அப்புறம் எப்படி நான் உங்களே கூட்டிகிட்டு போகிறது? அதனால் பணிவாக இருக்கணும். சும்மா வந்துட்டு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. ஓகே. ஓரளவுக்கு தான் செல்லம். ஓவர் செல்லமாக இருக்குது. அது இப்போல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து நான் நிறையா விஷயம் நான் வந்து ஃப்யூச்சருக்காக பேசுவேன். அது எப்போவே தோது பார்த்துக்குவேன். ஓகே. அதனால் கடைசி நேரத்தில் போய் சொதப்பல் ஏற்படக்கூடாது. அதனால் ஃப்யூச்சர் ஒரு நிலையில் தான் நான் சொல்கிறேன். ஓகே. அதனால் ஒரு பணிவு தேவை. ஓகே. சரி, அடுத்த உளவியல் தகவல். உங்கள் அப்பா விஜயகுமார் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது மனிதரோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை தான் படைத்தாங்க. நல்ல படைப்பு. அதுக்கப்புறம் நிறைய எரர் ஏற்பட்டு பல்கி பெருகிட்டாங்க. நிறையா பேருக்கு நிறையா விஷயம் எரராக தான் இருக்குது. அது இந்த ஒரு சர்வே ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ ரேராக இருக்குது. நிறைய ஆப்பிரிக்கா நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்த பிறக்கிறப்ப அதுக்கு நல்லா ஒரு குழந்தைக்கு உண்டான இவ்வளோ வெயிட் இருக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குது, மெஷர்மெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நிறையா பேர் பிறக்கிறப்பே பரிதாபமாக தான் பிறக்கிறாங்க. அது இல்லாமல் வளர்க்குறப்ப இன்னும் ரொம்ப கொடூரமாலாம் வளர்த்துறாங்க. அதனால் எங்கள் அப்பா பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 ஹெர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி மாதிரி தான். அது ஓவராக துன்புறுத்தினாலும் அப்படி தான் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ஒரு டாக்டரை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எக்கச்சக்கமான வளர்ப்பு முறையில் நிறைய குளறுபடி இருக்குது. வளர்க்குறப்போ நிறைய நரம்பு சம்மந்தமான இஷ்யூலாம் ஏற்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு அமுச்சு விட்டு அதில் சம்பாரித்து அது நிறையா படத்தோட நிறையோட லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு திருமண வாழ்வியல் எல்லாம் அதாவது எங்கள் ஃபேமிலி தான் இப்படி இருக்குதுன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நிறையா ஃபேமிலி பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. அந்த சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு
புத்தகம் இருக்குது, நல்ல புத்தகம். அதை வாங்கி படிங்க, ஆக்டர் விஜய் அவர்களே. அதில் கிட்டத்தட்ட அப்படியே சொல்கிறேங்க, 85% ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக தான் இருக்குது. அப்போ தீர்வு தான் என்ன அப்படின்னா, காசு தான் தீர்வு. நான் ஓரளவு சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 3 ஏக்கர் நிலம் வாங்கி 1 ஏக்கரில் வீடு கட்டிடுவேன், 2 ஏக்கரை கார்டனை அமைச்சிருவேன். 2 ஏக்கர் கார்டனில் எல்லாம் உதவும் தோட்டத்தெல்லாம் அமைச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு இந்த ஸ்டூடியோ வேலை, அப்புறம் தொழில், கம்பெனி, ஸ்டூடியோ, கவர்மெண்ட்டு அப்படி இப்படின்னு ஓரளவு தோது பார்த்துக்குவேன். ஏன்னா நிறையா ஸ்டூடியோ இருக்குது. அவங்களுக்கு என்ன தேவை? 3 வேளை உணவு, தங்கிறதுக்கு வீடு. ஓகே, அவ்வளோதான். அது இல்லாமல் யதார்த்த ரீதியாக ஒவ்வொருத்தர் கடன் வாங்கினாலே பிரச்சனை. எங்கள் அப்பாவுக்கெல்லாம் பயங்கரமான கடன்லாம் இருக்குது. அந்த கடன்லாம் இருந்து அவரை மீட்கவே முடியாது. அது கடைக்காரங்களே தோது பார்த்துக்கிறாங்க. அதில் நிறையா சிக்கல்லாம் இருக்குது. ஓகே, அந்த சிக்கல்லாம் சரி செய்யணும். இருக்கிற கடனெல்லாம் என்ன ஒரு அப்படி இப்படி கணக்கு போட்டால் கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 5 லட்ச ரூபா இருக்கும். 5 லட்ச ரூபா கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் ஒரு ரிலீஃப் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவர் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு போயிடுறாரு. அவ்வளோதான். இல்லை போயிட்டு ப்ளஸ்ஸு மைனஸு என்ன பண்ண முடியும்? நம்ம படிச்சிருக்காங்களா? அவங்க இயல்புக்கு என்னவோ ஒரு வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வாழ்க்கை நடத்திக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, அதனால் பொதுவாகவே 85% அப்படி தான் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி மட்டும் கிடையாது, மாயன் ஃபேமிலி மட்டும் அப்படின்னு கிடையாது. ஓகே, அதனால் எல்லாத்தையும் சரி செய்யணும். ஓகே, குத்துதே குடையுதே அப்படின்னா அது எப்படி சரி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஓகே, அதுக்கு தான் தீர்வை நோக்கி நான் பயணிச்சிட்ருக்கேன். ஓரளவு இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறதுனா, இதெல்லாம் ஒரு பொய்யுங்க, காணல் நீருங்க அப்போலாம் நம்ம சொல்கிறதுக்கான ஆப்ஷனே இல்லாத அளவுக்கு இப்போ ரியாலிட்டியாக நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஓகே, அப்படின்றப்போ நம்ம ஓரளவு ஸ்டூடியோவில் தோது பார்க்குறப்போ நமக்கு ஓரளவு காசு கிடைக்கும். காசு கிடைக்கிறப்போ ஓரளவு வசதி வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னா எல்லாமே சால்வ் ஆயிரும், எல்லாம் நார்மலாக மாறிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்க ஓரளவு தோது பார்த்துக்குவாங்க, நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம ஓரளவு தோது பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்காக தான் நான் ஒரு திட்டத்தையும் அறிவித்தேன், எல்லாருக்கும் ஓரளவுக்கு எல்ஐசி தொகை வழங்குறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஓரளவு காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவு எல்லாம் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்வாங்க. ஓகே, அந்த காலகட்டத்தில் வந்து சாப்பாடு கொடுத்தா போதும், ஓரளவு எல்லாமே தோதாக அமைச்சிக்குவாங்க. ஏன்னா இப்போ அப்படி கிடையாது, இப்போ வந்து எல்லாருக்கும் காசு கொடுக்கணும், அப்போ தான் ஓரளவு லைஃப் ஸ்டைல் எல்லாமே தோதாக அமைச்சிக்குவாங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகே, மற்றபடி ஃபேமிலி அப்படின்றது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயந்தான். அது ஒரு சில பேருக்கு நல்லபடியாக அமையுது, ஒரு சில பேர் நல்லபடியாக அமைச்சிக்கணும் அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான ஒரு விதி. ஓகே, அதனால் ஃபேமிலி நல்லபடியாக அமைச்சிட்டோம் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே, சரி, அடுத்து உளவியலை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி நம்ம சாப்பிட்றோம், பசிக்குதே சாப்பிட்றோம். ஓகே, அதே மாதிரி தான் மனசுக்கும் பசிக்கும். இப்போ அந்த மனசுக்கு பசிக்கிறப்ப யார் சாப்பாடு போடுறது? இப்போ நான் தான் சாப்பாடு போடுறேன். இப்போ அன்னபூரணி அப்படின்ற ஒரு கேரக்டர். ஓகே, அகநிலையை சொல்கிறேன் நான். இதில் ஆண் பெண் அப்படி கிடையாது. நீங்கள் இப்படி ஒரு பேராசிரியர்னு புரிஞ்சிக்கலாம். சரியான ஒரு வார்த்தை, பேராசிரியர். இப்போ எப்படி இந்த மனசை வந்து சரி செய்கிறது? சரியான ஒரு பதமான ஒரு விஷயந்தான். இதுக்காக நான் நிறையா விஷயத்தை நான் தோது பார்க்கலான்னு இருக்கேன். யூடியூப்லேயே கூட பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஓரளவு தோது பார்த்து அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க கேட்டு பலன் பெறலாம். ஒரு ஆசிரமம் அமைக்கலான் இருக்கேன். நிறையா வகையில் நான் தோது பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் எனக்கு காசு தேவை. நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? ஓகே, ஏதோ ஒரு யூடியூப் சேனல் வந்து எனக்கு மாதம் ஒரு 10,000 கிடைக்குது அப்படின்னா கூட ஓரளவு தோது பார்க்கலாம். அதெல்லாம் ரியாலிட்டியாக எனக்கு ஓரளவு காசு கிடச்சிச்சின்னு வச்சுங்க, உடலுக்கு தேவை என்ன உணவா, ஓகே, ஓரளவு தோது செஞ்சு கொடுத்துருவேன். மனதுக்கு தேவை என்ன தேவை அப்படின்றதையும் நான் ஓரளவு தோது செஞ்சு கொடுத்துருவேன். யார் யாருக்கு என்னென்ன தேவை அவங்களுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷனில் எல்லாம் தோதை அமைச்சு கொடுத்துட்டு நான் என்னுடைய பாதையில் நான் பயணிக்க ஆரம்பிப்பேன். ஓகே, அதனால் எனக்கும் ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில் நான் பயணிக்கிறது தான் எனக்கு தோதாகும். உங்களுக்கு உண்டான ஒரு பாதையை நான் தோதை அமைச்சு கொடுத்துருவேன். ஓகே, அதே சமயத்தில் எனக்கு உண்டான பாதையில் நான் பயணிப்பேன். ஓகே, அதுதான் எனக்கு உண்டான ஒரு பண்பு நிலை. ஓகே, அதனால் என்னுடைய பாதையிலே நான் பயணிக்கணும். ஓகே, அதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவை. அதே மாதிரி என்னோடய உதவி உங்களுக்கு தேவை, அவ்வளோதான். ஓகே,
அதனால் என்னுடைய பாதையில் நான் பயணிக்கணும், உங்களோட பாதையில் நீங்கள் பயணிக்கணும். அப்போ தான் ஒரு சரியான தீர்வு. ஓகே, சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. யதார்த்த ரீதியாக ஓரளவு பண பரிவர்த்தனை, நேரில் சந்திப்பு அப்படின்றது தான் விஷயம். அடுத்து நம்ம ஓரளவு இனிமேல் எப்படி தோது பார்க்குறோம் அப்படின்னா, நார்த் கொரியா மாதிரி தான் ஓரளவு தோது பார்க்குறோம். ஓகே, அப்போ தான் நம்ம ஓரளவு பாதுகாப்பாக இருக்கிறதுன்றது தான் தோதாகும். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.